ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இது சண்டே எடுத்த விளாக் தாங்க. மகளிர் தினத்தன்னைக்கு எடுத்த ஸ்பெஷல் விளாக் தாங்க. அம்மா அப்பா ஊர்லேருந்து மித்ரா பார்க்கறதுக்கு வந்தாங்க. மித்ரா வந்து 1 வீக் ஆயிடுச்சு இல்லையா, அவங்களால மித்ரா பார்க்காம இருக்க முடியல. சரி, ஓகே, நம்ம வந்து திருத்தணி போய் ரொம்ப நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு மித்ரா கன்சீவ் ஆனதுலேருந்து போகல. அதனால திருத்தணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போலாம் மித்ரா வந்து பார்த்திங்கன்னா காரில் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவங்க அக்கா கூட போய் பின்னாடி உட்காந்துக்கிட்டு செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டே வந்துட்டு இருந்தா. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்ஸ் போகும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் இல்லையா. மித்ரா அவங்க தாத்தா கூட உட்காந்துக்கிட்டா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகணும். ட்ராவல்ன்றது மனசுக்கு ரொம்ப நிம்மதி தரக்கூடிய விஷயம். எல்லாருமே கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மகளிர் தினத்தை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் எல்லாருமே இண்டிபெண்டண்டாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆண்களுக்கு எந்த விதத்திலும் சலிச்சவே இல்லைங்க பெண்கள். என்னோட பொண்ணு, எனக்கு 2 டாட்டர்ஸையுமே ஆண் குழந்தைங்களை போல தைரியமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆண் என்ன பெண் என்ன எல்லாமே சமந்தான். பாய்ஸ் கேர்ள்ஸ் சொல்லி பசங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்காமல் அவங்களா இருக்க விடுங்க. மித்ரா வந்து கார் ஓட்டுறது அப்பா தம்பி என்னோட ஹஸ்பண்ட் ஓட்டுறதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஸ்டாரிங்கை பற்றி திருவிட்டு இருந்தா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 o'clock ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. நாங்கள் திருத்தணி ரீச் பண்ணும்போது 4 o'clock ஆகிடுச்சு. காஃபி பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போது கீழே இருந்து மேலே மலைக்கு போயிட்டுருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருத்தணின்றது எங்களுக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு இடம். திருத்தணி போயிட்டு வந்தால் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். எம்பெருமான் முருகப்பெருமான் இல்லாமல் ஒரு அணுவுமே அசையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் என்ன வந்தாலுமே சரி, இங்கே முருகன் நம்ம கூட இருக்கும் போது எழுந்து நின்றோம். நான் என் லைஃப்பில் நிறைய விஷயத்த பார்த்துட்டேன். முடியவே முடியாது, கிடைக்கவே முடியாதுன்ற பல விஷயங்களை இந்த முருகப்பெருமான் அருளில் தான் நான் கலந்து வந்தேன். இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் எம்பெருமான் முருகப்பெருமான் மட்டும்தாங்க. இந்த உலகத்தை பார்த்துலாம் பயப்படாதீங்க. உலகத்துக்கு ஒன்லி ஒன் பேச மட்டும்தாங்க தெரியும். நம்ம என்ன பண்ணாலுமே பேசிட்டே தான் இருப்பாங்க. அதனால அதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். நம்மளோட ஹாப்பினஸ்ஸை நம்ம கிட்ட இருந்து எப்பயுமே யாருமே வாங்க முடியாது. நம்ம எப்பயுமே ஜாலியாக ஹாப்பியாக நமக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். பார்த்து நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. கோவிலுக்கு போனால் நீங்கள் இந்த வசனத்தை படித்து பாருங்கள். நான் எப்பயுமே படித்து பார்த்துட்டு தான் வருவேன். எம்மை நம்புவோர் அஞ்சுவதற்கொன்றும் இல்லை, எம்மை நம்புவோர் அஞ்சுவதற்கொன்றும் இல்லை. இது தாங்க உண்மை.
அதுதான் கடவுளை நம்பணும். அது எந்த கடவுளா இருந்தாலும் நமக்கு எந்த துன்பமே வராது. வந்த துன்பம் வந்த வழி போகும். இன்பம் மட்டுமே வாழ்க்கையில இருந்துட்டே இருந்தா வாழ்க்கை போர் அடிச்சிரும். மேடு பள்ளம் இருந்தாதான் லைஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.